ஸ்டார்ட் பண்ணுவோமா? வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குதா? வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குதா? ஓகே. இதெல்லாம் சீக்கிரம் செக்ஷன் வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன் மற்றும் வேற எல்லாமே வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தானே? இது வரைக்கும் படிச்சது எல்லாம் கிளியர் தானே? லாஸ்ட் கிளாஸ் கிளாக்கு ஊத்தி விடணுமே. அதை மோல்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணினோன்னே இந்த மாதிரி கிளாக் வந்து வந்துச்சு. இதுல சென்டர்ல ஹோல் இருக்குது. அதுல வந்து மெஷினை ஃபிட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கிளாக்கா. ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன். இது வந்து சிலிக்கா சாண்ட். ஓகே, சிலிக்கா சாண்ட் தான் நாங்க வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்றது. இந்த மாதிரி மணல் மாதிரி இப்படியே இருக்கும். ஓகேனா, இது வந்து சிலிக்கா சாண்ட். இது வந்து உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் சிலிக்கா சாண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல், இன்னொன்று வந்து நான் இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல். இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல், நான் இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல். இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல்னு சொன்னா எப்படி என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க இப்ப ஒரு ஃபிளவரை வந்து ப்ரிசர்வ் பண்ண போறீங்க, ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் செய்ய போறீங்க. அந்த ஃபிளவர் உள்ளுக்கு போட்டு நீங்க வைக்க போறீங்க. வெச்சதுக்கு பிறகு வந்து அது வந்து அந்த ஃபிளவர் வந்து ப்ரிசர்வேஷன் நடந்துருச்சு அப்படின்றதுக்கான அடையாளமா வந்து அந்த சிலிக்கா ஸ்மெல் வந்து டோட்டலா இது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளூ கலரோ ஒரேஞ்ச் கலரோ இந்த மாதிரி ஷேட்ஸ்ல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிச்சுன்னு சொன்னா அது இண்டிகேட்டர் சிலிக்காஜெல். இன்னொன்று இருக்குது நான் இண்டிகேட்டர் சிலிக்காஜெல். நான் இண்டிகேட்டர் சிலிக்காஜெல் எப்படின்னு சொன்னா, நீங்க ஃபிளவரை போட்டு 3 to 4 days வச்சுட்டீங்க. ஆனாலும் வந்து அதுல கலர் எந்த சேஞ்சஸுமே கலர்ல காட்டாது. அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அந்த சிலிக்கா சாண்ட் வந்து இருக்கும். கலர்ல சேஞ்சஸ் வராது. சரியா? அது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும். 3 to 4 daysல நாங்க அது ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும். இதே இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா அது கலரை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடும். அந்த கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்க வந்து ஆஹ் இந்த ஃபிளவர் ப்ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்றத எடுத்துக்கொள்ளு. இந்த 2 சிலிக்கா சாண்ட் வந்து அவைலபிள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்றேன். இது ஒரு சிலிக்கா சாண்ட். சிலிக்கா சாண்ட் ப்ரிசர்வ் பண்ணது எப்படி? நான் இன்னைக்கு ஒரு ரோசஸ் எடுத்திருக்கிறேன். பிங்க் கலர். எடுத்துட்டு இந்த ஃபிளவரை வந்து நாங்க இப்ப வந்து ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பிளேன் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி பக்கெட் எதுவும் எடுத்துப்போம். பக்கெட் தான் யூஸ் பண்ணணும் ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் பண்றது. பக்கெட் தான் ஈஸியா இருக்கு. இது மாதிரி பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் பக்கெட்டோ சிலிகான் கப் இந்த மாதிரி லிட்டோட இருக்கிற மாதிரி பக்கெட் ஏதாவது எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ வந்து ப்ரிசர்வ் பண்ண போறீங்கன்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு லேயருக்கு வந்து சிலிக்கா சாண்டை எட் பண்ண எட் பண்ணிட்டு இந்த ஃபிளவரை சார் இந்த பக்கம் வைக்கணும். இப்படி திருப்பி இல்ல, இந்த சைடுக்கு இப்படி வைக்கணும். வச்சதுக்கு பிறகு நீங்க சிலிக்கா சாண்ட் எடுத்து இதை ஃபுல்லா கவர் பண்ணணும். இந்த ஃபிளவர் வந்து ஃபுல்லா முக்கிற அளவுக்கு நீங்க இந்த ஃபிளவரை வந்து கவர் பண்ணலாம்.
ஓகே, இப்ப இது ஃபுல்லா மொழிச்சு அதுக்கு பிறகு நீங்க இதை லிட்டால நல்லா மூடி வைக்கும். மூடி 3 to 4 days மாதிரி இதை நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல வைக்கணும். 3 to 4 days மாதிரி இதை நீங்க வைக்கணும். நான் இண்டிகேட்டரும் அப்படித்தான், இண்டிகேட்டரும் அப்படித்தான். சில நேரம் வந்து நீங்க வாங்குற சிலிக்கா செல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க, இத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி போட்டிருந்தாங்கன்னா அதுல போட்டிக்கிற டேக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ண இயலும். நீங்க வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண இயலும். அப்படி எதுவுமே போட்டி இல்லைன்னு சொன்னா ஒரு 4-5 days அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஓகே இருக்கும். பெரிய நிறைய ஃபிளவர்ஸ் போட்டு வைக்கிறீங்க. இது ஒரு ஃபிளவர்ஸ்னால 4 to 5 days வந்து போதும். நிறைய ஃபிளவர்ஸ் போட்டு பெரிய நல்லா நிறைய ரோசஸ் எல்லாம் போட்டு அப்படி செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு 7 to 10 days மாதிரி நீங்க வைக்கணும். அது ஃபிளவர் ப்ரிசர்வ் ஆகும். இது வந்து நான் இண்டிகேட்டர். இது நான் இண்டிகேட்டர்னால இந்த ஃபிளவர் வந்து ப்ரிசர்வ் ஆனாலும் எந்த கலர் சேஞ்சுமே ஆகாது. அது வந்து நீங்க கலர் சேஞ்ச் வந்து தராது, இந்த கலர் மாறாது. இது போட்ட மாதிரியே தான் அந்த சேண்ட கலர் வந்து இருக்கும். அப்படின்ற நேரம் வந்து நீங்க வந்து இப்போ 5 days வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே, அது அப்படியே ப்ரிசர்வாவே இருக்கும். இது நிறைய ஃபிளவர்ஸ் போட்டுன்னு சொன்னா 7 to 10 days வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. இதே நீங்க இண்டிகேட்டர் சிலிக்கா ஸ்னாக் வாங்கினீங்கன்னு சொன்னா 3 to 4 days நீங்க இதை வைக்கிறீங்கன்னு சொன்னா அது கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். அந்த இண்டிகேட்டர் ப்ளூவாவோ ஆரஞ்சாவோ அப்படி ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற சிலிக்கா ஸ்னாக் வந்து இருக்குது. அப்படி ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆகிட்டோம்னா உங்களுக்கு ப்ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நடக்கும். அப்படி நான் இண்டிகேட்டர் சொன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் சொன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு நீங்க வந்து திரும்ப யூஸ் பண்ணி எழும். நான் இண்டிகேட்டர்னு சொன்னா கலர் சேஞ்சஸ் வராது. இண்டிகேட்டர் சிலிக்கா ஸ்னாக் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் உங்களுக்கும் அந்த ஃபிளவர் ப்ரிசர்வ் ஆனதுக்கு பிறகு அந்த சேண்டோட கலர் அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆகிடும். இது நான் ஒன் இண்டிகேட்டர் தான் நான் யூஸ் பண்றது. இது வந்து கலர் எந்த சேஞ்சஸும் வராது. நீங்க அந்த டைமை பார்த்து நீங்க அந்த ஃபிளவர்ஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிடணும். இப்ப இது ஸ்மால் ஃபிளவர்ஸ்னால 4-5 days ஆயினோடனே உங்களுக்கு இந்த ஃபிளவரை வந்து எடுக்கணும், ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுக்கிற நேரம் நீங்க வந்து இது சேண்டா கொட்டிட்டு சேண்டை எடுத்துட்டு ஃபிளவர் எடுத்து ப்ரெஷ்ஷால அது தடவி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அந்த ஃபிளவரை வந்து யூஸ் பண்ண இயலும். ஓகே, இப்ப நான் வந்து 4 to 5 days வச்சுட்டோம். அப்புறம் நாங்க இந்த ஃபிளவர்ஸ் எடுத்து ட்ரெஸ்ஸிங்ல மிக்ஸ் பண்ணிலும் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய திங்ஸ் மேக் பண்ணிட்டோம். அதுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு இது நிக்கா ஃப்ரேமுக்கு ஃபிளவர் போடணும்னு சொன்னாலும் பெட்டில்ஸா வந்து உங்களுக்கு போடும். இல்லை அப்படி ஃபுல் ஃபிளவர்ஸ் போடணும்னு சொன்னாலும் உங்களுக்கு போடையிலும் ரெசினோட. அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு ரெசினை மேல அழுத்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். அதை உங்களுக்கு கிரியேட்டிவ் பொறுத்து. ஆல்ரெடி நிறைய விஷயம் நான் மேக் பண்றதுனால ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் வச்சு ஒரு ப்ராடக்ட் மேக் பண்றது நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. டேஸ் ஆகும். சோ அது வந்து ஒரே நாள் அதெல்லாம் செஞ்சு காட்டுறது வந்து பாசிபிள் இல்ல. சோ அதனால வந்து நான் ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் மட்டும் எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். அதை வச்சு நீங்க ஃப்ரேமோ பீச் தீமோ நிக்கா ஃப்ரேமோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மேக் பண்ணிடும் அந்த ஃபிளவரை வச்சு. ஓகே, பெட்டில்ஸா ரிமூவ் பண்ணியும் உங்களுக்கு ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் பண்ணிடும். நான் சொன்ன மெத்தட் தான். ஜஸ்ட் கொஞ்சம் சேண்டை போட்டு அதுக்கு மேல பெட்டில்ஸை தூவிட்டுட்டு திரும்ப சேண்டை அது மூழ்கிற அளவுக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஓகே இருக்கும். இப்ப இந்த சிலிக்கா சேண்டை ஒரு தடவை நாங்க ஒரு ஃபிளவர் ப்ரிசர்வ் பண்ணிட்டோம்னு சொன்னா திரும்ப அதை யூஸ் பண்ணிடலாம். அது நாங்க வந்து திரும்ப வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி ரீசார்ஜ் பண்றது?
நான் இண்டிகேட்டரை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றேன், இண்டிகேட்டரை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். நான் இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல் கலர் சேஞ்சஸ் தராத சிலிக்கா ஜெல்ல எப்படி நாங்க வந்து ரீசார்ஜ் பண்றேன். சன்ல வந்து ரீசார்ஜ் பண்ணிடும். எப்படின்னா வெயில நீங்க வந்து 1 to 2 days ஃபுல் டேஸ் மார்னிங் டு ஈவினிங் வரக்காட்டி ஃபுல் டேஸ் 1 to 2 days வெயில நீங்க வந்து இத வந்து ஒரு ட்ரே உள்ள மாதிரி இப்படி பக்கெட்டோட அப்படி வைக்காம ட்ரே உள்ள மாதிரி அதை இப்படி இதாக்கி விட்டுரும். ட்ரே உள்ள மாதிரி அது நல்லா வந்து இந்த மாதிரி பரத்தி இத மாதிரி இதாக்கி 1 to 2 days வெயில்ல வந்து நீங்க காய வைக்கணும். 1 to 2 days ஃபுல்லா மார்னிங் டு ஈவினிங் 1 to 2 days ஃபுல்லா இது வந்து நீங்க வெயில்ல காய வச்சீங்கன்னு சொன்னா இது ரீசார்ஜ் ஆகிடும். நான் இண்டிகேட்டரும் தான் இண்டிகேட்டரும் தான். இண்டிகேட்டர் நொன் இண்டிகேட்டர் வந்து எந்த கலர் சேஞ்சஸும் வராது தானே, அது அப்படியே தான் இருக்கும். நாங்க ரீசார்ஜ் பண்ணினாலும் அது அப்படியே தான் இருக்கும். 1 to 2 days பண்ணிட்டு நாங்க எடுத்துக்கிட்டா ஓகே. இது இண்டிகேட்டர் ஆயிருந்தா நான் சொன்ன கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபிளவர் ப்ரிசர்வ் ஆகினோடனே ப்ளூவாவோ ஆரஞ்சாவோ மாறும்டனே அது ஃபிளவர் ப்ரிசர்வ் ஆகுறதுக்கு முன்னுக்கு என்ன கலர்ல இருந்துச்சோ வெயில வைக்கிற நேரம் இண்டிகேட்டர் சிலிக்கா ஜெல் வந்து அந்த பழைய கலருக்கு வந்து மாறிடும். இது கிளியரா? நான் இண்டிகேட்டர்னா அதே மாதிரி தான் இருக்கும். 1 to 2 days நீங்க வெளிய வச்சு எடுத்தீங்கன்னா எடுக்கணும். எப்படின்னு சொன்னா அவனை வந்து 100 to 120 செல்சியஸ்ல வந்து ப்ரீஹீட் பண்ணி சிலிக்கா ஜெல்ல வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ட்ரே ஒன்ல மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தின் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணணும். தின் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி அவன்ல ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னாலும் இத வந்து ரீசார்ஜ் பண்ணி சுமாராது இது இண்டிகேட்டர் அது பழைய கலருக்கு திரும்பி போயிடும். அவன்ல ப்ரீஹீட் பண்ணணும். அவனை 100 to 120 செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணி 45 மினிட்ஸ் வச்சு எடுக்கும். இது கிளியரா? இண்டிகேட்ல சிலிக்கான் ஜெல் வந்து என்ன கலர் ஆயிக்கும்? அது வந்து பிங்கோ ப்ளூ ஒவ்வொரு கலர்லயும். அது வந்து நீங்க வாங்குற பிராண்ட பொறுத்து அது சம்டைம் ப்ளூ ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா பிங்க் ஆயிருக்கும், அப்படி இல்ல லைட் ஒரேஞ்ச் அப்படி இருந்துட்டு டார்க் ஒரேஞ்சா மாறும். அந்த மாதிரி அது வாங்குற பிராண்ட பொறுத்து பண்றது. ஹீட் பண்ற நேரம் மட்டும் அந்த பின் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்க ஹீட் பண்ணுங்க. அது மிச்சமே வந்து லோ பிரைஸ்க்கு வந்து நான் இண்டிகேட்டர் தான் கிடைக்கும். இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் பிரைஸ் கூட. சரி, டிஃபரன்ஸ் இல்ல. நான் இண்டிகேட்டர் வாங்கி அந்த டைமிங் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஓகே. இண்டிகேட்டர் வாங்குற நேரம் அந்த கலரை சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு வந்து அது விளங்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரிசர்வ் வாங்கின ஃபிளவர் வச்சு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேண்டாலும் மேக் பண்ணிடு. பொக்கேஸ் நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்றதுனாலும் பொக்கேஸ்ல வந்து நிறைய ரோசஸ் இருக்கும். அப்படின்ற நீங்க நிறைய சிலிக்கா சேல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய பக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து மிச்ச நாள் வைக்கணும். 7 to 10 days ஆலும் அதை வந்து வைக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா அந்த ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் சொல்றது என்ன, அந்த ஃபிளவர்ல உள்ள ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறது தான் ஃபிளவர் ப்ரிசர்வேஷன். அந்த ஈரப்பதம் இல்லாம அந்த ஈரப்பதம் இல்லாம அந்த ஃபிளவர் வந்து ட்ரை ஆகும். அதுதான் ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் சொல்றது. இப்ப அதை நாங்க வந்து அது ஏன் ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் பண்றேன்னா, இப்ப நாங்க ஒரு ரெசின்ல வந்து அதை ஊத்திட்டோம். ரெசின் ஒரு ஃபிளவரை வச்சு அதுக்கு மேல ரெசின் ஊத்தி நாங்க ஒரு ஃப்ரேம் ஒன்று மேக் பண்ணிட்டோம்னு சொன்னா இதே எங்களுக்கு நார்மலா ஒரு ஃபிளவரை வச்சு மேக் பண்ணிடும். நார்மலா மரத்துல பிச்சு உடனேயும் எங்களுக்கு செய்யலும். ஆனா செஞ்சா என்ன நடக்கும்னு சொன்னா அது உள்ளுக்கால வந்து அது அழிஞ்சிடும். அந்த பூ அது என்ன தானே அது ஈரப்பதத்தோட தானே இருந்த பூ அது வந்து அழிஞ்சிடும். ஒரு 1 to 2 days ஆயிடும். உள்ளுக்கால இதாயிரும், கலர் சேஞ்ச் ஆயிரும், பிளாக் ஆயிரும் அந்த ஃபிளவர்ஸ். இதே நான் ஃபிளவர் ப்ரிசர்வேஷன் பண்ண அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சதுக்கு போற வந்து அதுல போடுற நேரம் வந்து அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அந்த பூ வந்து
பழுதாது அப்படியே இருக்கும். அதுக்கு தான் வந்து ஃப்ளவர் ஸ்டேஷன் பண்றேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் ஐடியாஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. பிசினஸ் ஐடியா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. பிசினஸ் ஐடியாஸ் சொல்றீங்க பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க மேக் பண்ற ப்ராடக்ட்ட வந்து உங்களுக்கு விற்க தெரிஞ்சிருக்கணும், செல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதான் பிசினஸ் ஐடியால வந்து என்னன்னு சொன்னா மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க செய்யற ப்ராடக்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பொருட்கள் நீங்க வந்து வெளியே போகணும். ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க வந்து ஆஹ் பெருசா போகணும் எதிர்பார்க்காம சின்னது எதிர்பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெக் மேக் பண்ணுங்க, அதுக்கு ஒரு பென் புக் மார்க் அப்படி ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறீங்க வந்து ஃபர்ஸ்ட் கீடெக் அப்புறம் கீடெக்லாம் வந்து நிறைய ஷாப்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து போடையுது, பிஎஸ்சி அப்படி போடையுது மீன்ஸ்னா ஒரு 200க்கு சரி உங்களுக்கு கீடெக் போடையுது. இப்ப கீடெக்னு சொல்றேன்னா அது கொஸ்ட் வந்து எங்களுக்கு நாங்க செஞ்சு சொன்ன தனி ஒரு 70-80 rupees கொஸ்டா. அப்ப எங்களுக்கு அது வந்து ஒரு 200க்கு ஒரு ஷாப்புக்கு போட்டிருந்தாலும் ஒரு டேக்கு ஒரு 10-15 அப்படி போட்டோன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து அதுல நிறைய லாபம் ஃப்ரேம் நிக்கா ஃப்ரேம் மாடல்ஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல நல்ல லாபம் அடிக்கிறது, நல்ல ஒரு ப்ராஃபிட் அடிக்கிறது. நிக்கா ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ரேரான விஷயம் நான் நிச்சயமே செய்யல. அதோட வந்து இப்ப நிக்கா ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய ஃபேமஸ் அப்படின்றதுனால நிறைய எடுக்கிறேன். அப்படி விற்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நிக்கா ஃப்ரேம் ஆர்டர் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதை சேல் பண்ணி இருக்கு. நிக்கா ஃப்ரேம் நிக்கா ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கூட ரெசின் போகும். நிக்கா ஃப்ரேம் கூட கொஞ்சம் ரெசின் வந்து கூட போகும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு 3000 3500
அந்த மாதிரி பிரைஸ்க்கு அதுக்கப்புறம் செல் பண்ணி கிளாக், அது இல்லாம கிளாக், டிஃப்ரெண்டான கிளாக்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து போட்டோஸ் போடுறது, நீங்க செஞ்சு போட்டோஸ் போடுறீங்கன்னா நிறைய பேர் பை பண்ணலாம். கிளாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிரியேட்டிவா அழகா நீங்க டிஃப்ரெண்டா யோசிச்சு செய்யணும், அந்த அவுட்புட் வந்து அழகா இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நீங்க ஒரு மொத்தமா ஒரு 3,000 3,500 கொடுக்கல. கொஸ்ட் வந்து ஒரு 1,500 போர்டு வாங்கணும். நாங்க எம்டிஎஃப் போர்டு வந்து 500 600 அந்த மாதிரி தான் வரும். போர்டு வாங்கணும், ரெசின் வந்து கிளாக்கு அவ்வளவு போறது, ஏன்னா நாங்க மேலால தானே ஊத்திடும். மற்றது அதுக்கு வந்து மெஷின் போடணும், மெஷின் பிரைஸ் எல்லாம் பார்க்கறது வந்து ஒரு 1,500 மாதிரி ஒரு கொஸ்ட் ஆகும். அப்ப நீங்க அது வந்து 2,500 3,000 அந்த மாதிரி வச்சுட்டு வந்து அதை உங்களுக்கு சேல் பண்ண கீட்டங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சேல் பண்ணிடும். இந்த ஸ்கூல்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி செட்டுல வந்து உங்களுக்கு டேட் புக் பண்றாங்க அந்த மாதிரி. வெட்டிங் சீசன் வர நேரம் வந்து உங்களுக்கு நல்ல நிக்கா ஃப்ரேம் அதெல்லாம் சேல் பண்ணி எல்லாமே இருக்கு. சோ இந்த மாதிரி சின்னதுல இருந்து நீங்க வந்து கொண்டு போகணும், கீடெக்ல இருந்து நீங்க கொண்டு போகணும். மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கிறோம். எல்லாருக்கும் வந்து எல்லாம் சரி, எல்லாரும் வந்து பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ நீங்க ட்ரை பண்ணணும், பெஸ்டா செய்யறதுக்கு ட்ரை பண்ணா. அதோட வந்து ரெசிபி சொல்றது வந்து அதுல கிரியேட்டிவ் தான் ஃபர்ஸ்டான ஒரு விஷயம். கிரியேட்டிவா திங்க் பண்ணணும், எதுக்கு இந்த கலர் மிக்ஸ் பண்ணணும், லைக் எந்த கலருக்கு எது போடணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து கிரியேட்டிவா யூஸ் பண்ணணும். என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்ல இன்னும் இன்க்ளூட் பண்ணிடணும், என்னென்ன டெக்கரேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணிடணும், அதெல்லாம் நீங்க அது யூஸ் பண்ணி நிறைய ரெசின்றது வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். அது நீங்க பிடிச்சி போயிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பிசினஸ் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ண எளிமையா இருக்கும். இது வரைக்கும் படிச்சது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், எல்லாம் கிளியரா, ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இந்த ஃபோன் கேஸ் செய்யலுமா ரெசின்? போன் கேஸ் செய்யலும். அது வந்து நீங்க வந்து அது போன் கேஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறேன். போன் கேஸ் இந்த மாதிரி ஆஹா, இருக்கணும். இந்த கெப் வந்து இதான் ஈக்கான். இருக்கணும். அதுல ஊத்தேடும். டிரான்ஸ்பரண்ட் கவர்ல இந்த மாதிரி இருக்கிற போன் கேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க இந்த கெப்ல ஊத்தினீங்கன்னு அப்படித்தான் இந்த சீன்ல வந்து போன் கேஸ் செய்யற அப்படித்தான். இதுல வந்து ஓகே. நீங்க கலர் மிக்ஸ் பண்ணி